ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு மது ஸ்டைரி. இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா, குழந்தைங்க பேசவே மாட்றாங்க, இன்னும் பேசவே ஆரம்பிக்கலை, இன்னும் அந்த மழலை மொழியை கேட்கவே முடியல அப்படின்றது தான் இங்கே நிறைய பேரோட கம்ப்ளைண்ட்ஸாக இருக்குது. குழந்தைங்க பேச வைக்க சில டிப்ஸ் தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நம்ம குழந்தைங்களோட மழலை மொழி கேட்க எல்லாருமே ரொம்ப ஆவலோட ஆசையோடு இருப்போம். ஆனால் இப்போ இருக்க காலகட்டத்தில் குழந்தைங்க பேசுகிறது கொஞ்சம் டிலே ஆகுது. அதுக்கு மெயின் ரீசன் நம்ம தான். நம்ம எதுக்கு எடுத்தாலும் மொபைல் கொடுத்து பழக்கிடுறோம். மொபைல் கொடுத்தா தான் சாப்பிட்றாங்க, மொபைல் கொடுத்தா தான் அழாமல் இருக்காங்க, அண்ட் உங்களுக்கு வேலை இருக்குது அப்படின்னு அவங்க அமைதியாக இருக்கணுன்றதுக்காக, ஒரு இடத்துல உட்காரணும் அப்படின்றதுக்காக மொபைலை கொடுத்து பழக்கிறதுங்க. இதுவே ஸ்பீச் டிலே ஆகிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம். இப்போ இருக்க காலகட்டத்தில் ஒரு சில காரணத்தினால நம்ம நியூக்ளியர் ஃபேமிலியாக இருக்க வேண்டிய சிச்சுவேஷன் இருக்குது. அதனால் குழந்தைய கூட பேசவும் டைம் ஸ்பெண்ட் பண்ணவும் ஆள் இல்லாமல் இருக்கிறதுனாலையும் ஸ்பீச் டிலே ஆகுது. ஸ்பீச் டிலே இப்போ ரொம்ப காமனான ஒரு ப்ராப்ளமாக ஆச்சு. ஸோ இப்படியே நிறைய ரீசன் இருக்குது. இதுக்கெல்லாம் என்ன சொல்யூஷன், உங்கள் குழந்தைய பேச வைக்க என்ன தான் பண்ணலாம் அப்படின்னு யோசிப்பீங்க. அதுக்கு தான் ஒரு 10 முக்கியமான டிப்ஸ் சொல்ல போகிறேன். அது என்னன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களோட சப்போர்ட் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் குழந்தைங்களை சீக்கிரமாக பேச வைக்க ஒரு 10 முக்கியமான டிப்ஸ் தான் சொல்ல போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணிடாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஃபஸ்ட்டு டிப்ஸ் என்னென்னா, ரெகுலர் கம்யூனிகேஷன். உங்கள் பேபி கூட ரெகுலராக கம்யூனிகேட் பண்ணிகிட்டே இருங்க. உங்கள் பேபி கூட ரெகுலராக பேசுங்க. நீங்கள் பேசுகிறதுல தான் அவங்க டெவலப்மெண்ட் இருக்குது. டே ஃபுல்லாக நம்ம என்னெல்லாம் பண்ணுறோம் எல்லாம் சொல்லுங்கள். நீங்கள் எந்த அளவுக்கு உங்கள் குழந்தையோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி இருக்கீங்களோ, சொல்லித்தரீங்களோ, அப்போ தான் அவங்க ஸ்பீச் அண்ட் லாங்குவேஜ் டெவலப்மெண்ட் நல்லா இருக்கும். நெக்ஸ்ட்டு, அவங்க எங்கே நம்ம பேசுகிறதுக்கு ரியாக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு நினச்சி விட்டுறாதீங்க. 3rd மந்தில் இருந்தே உங்கள் பேபி நீங்கள் பேசுகிறதுக்கு எல்லாம் நல்லா ரியாக்ட் பண்ணுவாங்க. உங்கள் வாய்ஸ் கேட்பாங்க, ஃபேஸ் எக்ஸ்ப்ரெஷன் எல்லாம் பார்த்து சிரிப்பாங்க. இதெல்லாம் பார்த்து தான் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க டெவலப் ஆவாங்க. நெக்ஸ்ட்டு செகண்ட் டிப்ஸ் என்னென்னா, டீச் எவ்ரிதிங்ஸ் நேம். அப்படின்னா என்னென்னா, உங்கள் குழந்தைக்கு வீட்டில் இருக்க டாய்ஸ் இல்லை வெளியில் போகிறப்ப எல்லாத்தோட நேம் எல்லாமே சொல்லிக் கொடுங்க. இது என்ன ஃப்ரூட்ஸு, அதோட நேம் என்ன, என்ன வெஜிடபிள், அது என்ன நேமு, அவங்க விளையாடுற டாய்ஸு அதோட நேமு எல்லாமே சொல்லிக் கொடுங்க. சேரு, ஃபேனு, இது டேபிள், இது டிவி எல்லாமே சொல்லிக் கொடுங்க. அவங்க நேம், உங்கள் நேம் எல்லாமே சொல்லுங்கள். இதெல்லாம் நீங்கள் ரெகுலராக சொல்லி கொடுத்தீங்கன்னா அவங்க மனசில் அது எல்லாமே நல்லாவே பதியும், சீக்கிரமாக பேசுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் டிப்ஸ் என்னென்னா, 3rd டிப்ஸ் ரைம்ஸ் பாடி சொல்லிக் கொடுங்க. ஆக்ஷனில் நடித்து டான்ஸ் எல்லாம் ஆடி சொல்லிக் கொடுங்க. அவங்க அட்டென்ஷன் உங்கள் மேலே இருக்கணும். ஒரு டபுள் லெட்டர் வர மாதிரி இருக்கிற ரைம்ஸ் எல்லாம் சொல்லிக் கொடுங்க. ரிப்பீட்டடாக வரும்ல, எக்ஸாம்பிளுக்கு இந்த ஜானி ஜானி, ட்விங்கிள் ட்விங்கிள், குள்ள வாத்து, இந்த மாதிரி இருக்கிற ரைம்ஸ் எல்லாம் நல்லா அவங்களுக்கு புரியும். இதெல்லாமே டீச் பண்ணுங்க. இதெல்லாம் சீக்கிரமாக அவங்க பேச வைக்க யூஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு டிப்ஸ் என்னென்னா, 4th டிப்ஸ் புக் ரீடிங். உங்கள் குழந்தைக்கு புக்கு படித்து காமிங்க. அவங்க உட்கார்ற ஸ்டேஜ் வந்ததும் மடியில் உட்கார வச்சு ரீட் பண்ணி காமிங்க. நல்ல பிக்சர்ஸ் இருக்க புக்காக சூஸ் பண்ணி காமிங்க. நீங்கள் படிக்கிறது எப்படி புரியும் அப்படின்னு நினைக்க வேண்டாம். அதில் வர்ற பிக்சர்ஸ் நல்லா காமிங்க. அது காமிச்சு சொல்லி கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு
அது புரியும். அந்த இமேஜஸ் எல்லாமே அவங்களுக்கு மைண்டில் ஸ்டோர் ஆகும். இது கார், இது பஸ்ஸு, இது பேர்ட்ஸுன்னு எல்லாமே சொல்லிக் கொடுங்க. இப்போது ஆன்லைனில் பேபிஸ்க்கு சொல்லிக் கொடுக்க எவ்வளவோ புக்ஸ் வந்துருச்சு. கார்ட் டைப்பில் புக்ஸ், ஃப்ளாஷ் கார்ட் மாதிரி அதெல்லாம் எவ்வளவோ வந்துருச்சு. ஸோ அதெல்லாம் வாங்கி கொடுத்து சொல்லிக் கொடுங்க. இது அவங்க பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்ப நல்லது. நெக்ஸ்ட்டு 5th டிப்ஸ் என்னென்னா, டாக் வைல் டூயிங் யுவர் ஒர்க். நீங்கள் பண்ணுற சின்ன சின்ன ஒர்க்கை உங்கள் குழந்தைக்கு சொல்லிகிட்டே இருங்க. மார்னிங் என்ன பண்ணுறீங்க, இப்போ நம்ம ப்ரஷ் பண்ண போகிறோம், குளிக்க போகிறோம், உங்களுக்கு மசாஜ் பண்ண போகிறேன், உங்களுக்கு டைப்பர் போட போகிறேன், இது எல்லாமே அவங்களுக்கு சொல்லிகிட்டே இருங்க. ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண போகிறோம், குக் பண்ண போகிறேன், வெஜிடபிள்ஸ் கட் பண்ணும்போது இது என்ன வெஜிடபிள்ஸு அப்படின்னு நம்ம எல்லாமே அவங்க கூட கம்யூனிகேட் பண்ணிகிட்டே இருக்கணும். நம்ம எல்லாமே சொல்லிகிட்டே இருந்தோன்னா அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பேசுகிறதுக்கான டெவலப்மெண்ட் இருக்கும். நெக்ஸ்ட்டு 6th டிப்ஸ் என்னென்னா, என்கரேஜ் இமிட்டேஷன். உங்கள் பேபி உங்களை மாதிரி இமிட்டேட் பண்ணுறது என்கரேஜ் பண்ணுங்க. அவங்க மழலை மொழியில் பேசுகிறாங்கன்னா உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுற மாதிரி ஏதாவது பண்ணுவாங்க. அதை என்கரேஜ் பண்ணுங்க. நீங்கள் சொல்லி கொடுக்குறத இமிட்டேட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அவங்க அதுக்கு ரியாக்ட் பண்ண அகெயின் பண்ணுங்க. நீங்கள் சிரிக்கிறது, கண்ணை மூடுறது பார்த்து அவங்களும் அதெல்லாம் திரும்ப பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் சொல்லி கொடுக்குறத விட்டுடாமல் திரும்ப திரும்ப அவங்களுக்கு எல்லாமே சொல்லி கொடுங்க. கண்டிப்பாக அதை அவங்க ரிப்பீட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு 7th டிப்ஸ் என்னென்னா, அவாய்ட் கரெக்ஷன். உங்கள் குழந்தைங்க ஏதாவது வேர்டு தவறாக சொன்னால் அது மிரட்டி இல்லை கத்தியோ ஓவர் கரெக்ஷன் பண்ணிகிட்டே இருக்காதீங்க. என்ன வேர்டுன்னு சொல்லி கொடுங்க. அதையே சொல்லிட்டேவும் இருக்காதீங்க ரிப்பீட்டடாக. தப்பாக சொன்னால் சிரிக்கிறது அதெல்லாம் பண்ணாதீங்க. அதுவே அவங்களுக்கு ஒரு பேட் எக்ஸாம்பிளாக ஆகிடும். நெக்ஸ்ட்டு அவங்க அதை பேசவே தயங்குவாங்க. குழந்தைங்க வளர வளர எல்லா மிஸ்டேக்ஸும் அவங்களே சரி பண்ணிப்பாங்க. பேச பேச அது என்ன கரெக்டான வேர்டு அப்படின்னு அவங்களே சரி பண்ணிப்பாங்க. ஒரு ஃப்ரூட்ஸ் நேமோ இல்லை வெஜிடபிள் நேமோ தப்பாக சொன்னாங்கன்னா அது என்ன சொல்கிறாங்கன்னு நீங்களே புரிஞ்சுட்டு அந்த வெஜிடபிள்ஸ் ஆர் ஃப்ரூட்ஸை காமிச்சு அது என்ன நேம்னு கரெக்டாக சொல்லிக் கொடுங்க. குழந்தைங்க நீங்கள் சொல்லிக் கொடுக்குறதுலேயும் வளர்க்குறதுலேயும் தான் எல்லாமே இருக்குது. நெக்ஸ்ட்டு 8th டிப்ஸ் என்னென்னா, என்கரேஜ் யுவர் பேபி. உங்கள் பேபி ஒரு சின்ன விஷயம் பண்ணாலும் வாவ் சூப்பர் அப்படின்னு என்கரேஜ் பண்ணுங்க. அது அவங்கள இன்னும் மோட்டிவேட் பண்ணும். அவங்க ஏதாவது டாய்ஸ் நேம் ஆர் வெஜிடபிள்ஸ் இல்லை ஃப்ரூட்ஸ் நேம் கரெக்டாக சொன்னால் என்கரேஜ் பண்ணுங்க. அது அவங்க ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த பாராட்டுக்காகவே இன்னும் பேச ட்ரை பண்ணுவாங்க. தப்பாக பேசுகிறத கரெக்ட் பண்ணுறத விட்டுட்டு இப்படி பேச ட்ரை பண்ணுறத நீங்கள் பாராட்டினாலே அவங்க சீக்கிரம் பேச ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு 9th டிப்ஸ் என்னென்னா, ஸ்பெண்ட் வேலிட் டைம் வித் யுவர் பேபி. உங்கள் பேபி கூட நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க, பேசுங்க, விளையாடுங்க. சப்போஸ் அம்மா அப்பா 2 பேரும் ஜாப் போகிற சிச்சுவேஷன் இருந்தால் தாத்தா பாட்டி அவங்க குழந்தைங்கள டேக் கேர் பண்ணிப்பாங்க. அப்போது இந்த குழந்தைங்களுக்கு நிறையா ஸ்டோரி சொல்கிறது, விளையாடுறது எல்லாமே பண்ணலாம். டிவி ஃபோன் காமிக்கிறத அவாய்ட் பண்ணிவிட்டு பார்க் கூட்டிகிட்டு போகிறது, பேப்பர் படித்து காமிக்கிறது, ஸ்டோரி புக் படித்து காமிக்கிறது இது எல்லாமே பண்ணலாம். இதெல்லாம் அவங்க பண்ணுறதுலையே அவங்க கூட பேசிக்கிட்டே இருக்கிறதுனாலையும் அவங்களோட ஸ்பீச் டெவலப்மெண்ட் டிலே ஆகாது. நெக்ஸ்ட்டு 10th டிப்ஸ் என்னென்னா, இதுதான் ரொம்ப முக்கியமான டிப்ஸ், அவாய்ட் மொபைல் அண்ட் டிவி. இதையே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டிப்ஸ்னால் இப்போ இருக்க காலகட்டத்தில் எல்லாருமே இதான் பண்ணுறாங்க. டிவி மொபைல் மட்டும் இல்லை, எந்த விதமான ஸ்க்ரீனுமே காமிக்காதீங்க. டிவி, மொபைலு, பேடு, லேப்டாப்
அப்படின்னு எந்தவித ஸ்க்ரீனுமே குழந்தைங்களுக்கு காமிக்காதீங்க. 3 இயர்ஸ் வரைக்கும் அவங்க பிரெயின் டெவலப்மெண்ட் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். நிறைய விஷயம் கற்றுப்பாங்க. இந்த டைமில் நீங்கள் அவங்களுக்கு ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணணும். உங்கள் கூட ஸ்பெண்ட் பண்ணுற டைம் ரொம்ப கம்மியாகாமல் பார்த்துக்கோங்க. நீங்கள் அவங்க கூட ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அவங்க கூட ஸ்பெண்ட் பண்ணுற டைம் கம்மியாச்சுன்னா அப்புறம் அவங்களுக்கு பேசுகிறதுல டிலே ஆக தான் செய்யும். ஸோ உங்களோட ஒர்க்காக அவங்களுக்கு இந்த மொபைல் ஃபோனை கொடுக்காதீங்க. ஃபோன் கொடுத்தா தான் சாப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லாதீங்க. இந்த தப்பை மட்டும் பண்ணாமல் இருங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். அண்ட் நம்ம சேனலில் நிறைய ப்ரெக்னென்சி ரிலேட்டட் வீடியோஸ் ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். அது எல்லாமே செக் அவுட் பண்ணி பாருங்கள். அண்ட் அப்படியே நம்ம சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.